எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எஸ்ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிச்சிருக்கேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் கரெக்டாக பண்ணணும். செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கீவேர்டுக்கு ப்ராப்பரான சர்ச் இன்டென்ட் என்ன இன்டென்ட்டுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்இஓவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் கீவேர்ட் சர்ச் இன்டென்ட் தான் பண்ணணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஏ கேட்டகரியில் என்னென்ன வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களோட டெக்னிக்கல் எஸ்இஓவில் கோர் வெப் வைட்டல்ஸ், பேஜ் ஸ்பீட் இன்சைட், அதை மொபைல் ஸ்கோர், டெஸ்க்டாப் ஸ்கோர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும், அதை சேஞ்சஸ் பண்ணணும். அது செகண்ட் திங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்கல் அத்தாரிட்டி, உங்களோட வெப்சைட்டோட டாபிக்கல் அத்தாரிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளைண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பீங்களா, அதோட கேஸ் ஸ்டடீஸ், அதோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அதை பற்றின உங்கள் கண்டென்ட்டில் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ், அதாவது பீப்புள்ஸ் ஆர் கூகுள் சர்ச் இன்ஜின் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பி கேட்டகரியில் வரும். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுறது, லைக் 6 months ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் பழைய கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுறது. அடுத்த விஷயம் ஒரு ப்ராப்பரான பிளாக்ஸ்க்கும் இன்டர்னல் லிங்க் கொடுக்குறது, சர்வீஸ் பேஜ்லேருந்து இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் பி கேட்டகரி வரும். அடுத்த விஷயம் லாஸ்ட்டு டி கேட்டகரி. இதெல்லாம் முக்கியமே கிடையாது. அப்படின்னா என்னென்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு 20 பிளாக், 10 பிளாக், 30 பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம். ஸோ தட் அந்த WEAT ஃபார்மேட்டில் உங்களுடைய கண்டென்ட்டை எழுதுனீங்கன்னா நம்ம ஈஸியாக ரேங்க் ஆகலாம். வித்தின் 3 to 6 months உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஜிஎம்பிக்கு கால்ஸ் கம்மியாக வந்துட்டுருக்கு, அந்த கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.